ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். ஈசாக்கு, ரெபேக்கா, யாக்கோபு மற்றும் ஏசா ஆகியோர்களின் வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை விவரிக்கிறது. இது ஆசீர்வாதம், ஏமாற்றம், தாயின் திட்டம் மற்றும் தேவனுடைய திட்டம் எவ்வாறு நிறைவேறியது என்பதை காட்டுகிறது. ஈசாக்கு முதிர் வயதை அடைந்திருந்தான். அவன் கண்கள் மங்களாகி பார்வை குறைந்துவிட்டது. மரணத்திற்கு முன்பு தன் முதல்வனான ஏசாவை அழைத்து தன் ஆசீர்வாதத்தை அவனுக்கு அளிக்க வேண்டும் என்று எண்ணினான். அதனால் ஈசாக்கு, நீ காட்டுக்கு சென்று வேட்டையாடி எனக்கு பிடித்த சுவையான உணவை சமைத்து கொண்டு வா, அதை நான் உண்டு என் உயிரோடு இருக்கும்போது உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஏசாவிடம் சொன்னான். இந்த உரையாடலை ரெபேக்கா மறைவாக கேட்டாள். தேவன் முன்பே மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொன்னதை அவள் நினைத்தாள். ஆகவே ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு வர வேண்டும் என்று அவள் தீர்மானித்தாள். ஏசா வேட்டைக்கு சென்றவுடனே ரெபேக்கா யாக்கோபை அழைத்து, நான் சொல்வதை கேள், நீ உடனே 2 நல்ல ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வா, நான் அவற்றை உன் தந்தைக்கு பிடித்த உணவாக சமைப்பேன், நீ அதை உன் தந்தையிடம் கொண்டு சென்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொள் என்றாள். யாக்கோபு பயந்தான். என் சகோதரன் ஏசா ரோமம் உள்ளவன், நானோ மென்மையானவன், என் தந்தை என்னை தொட்டால் நான் ஏமாற்றுபவன் என்று தெரிய வரும், அப்பொழுது ஆசீர்வாதத்திற்கு பதிலாக எனக்கு சாபம் வரும் என்றான். ஆனால் ரெபேக்கா, அந்த சாபம் என்மேல் வரட்டும், நீ நான் சொல்வதை மட்டும் செய் என்று உறுதி கூறினாள். ரெபேக்கா ஏசாவின் சிறந்த உடைகளை யாக்கோபுக்கு அணிவித்து ஆட்டுக்குட்டியின் தோலை அவன் கைகளிலும் கழுத்திலும் கட்டினாள். பின்னர் உணவையும் அப்பத்தையும் கொடுத்து ஈசாக்கிடம் அனுப்பினாள். யாக்கோபு தந்தையிடம் சென்று, நான் உந்தன் மகன் ஏசா என்று பொய் சொன்னான். ஈசாக்கு சந்தேகப்பட்டாலும் குரல் யாக்கோபுடையதாக இருந்தாலும் கைகள் ஏசாவுடையது போல ரோமமாயிருந்ததால் நம்பி யாக்கோபை ஆசீர்வதித்தான். அவனுக்கு பூமியின் வளமும் ஜாதிகளின் ஆட்சியும் சகோதரர்கள் பணிவும் கிடைக்கும் என்று ஆசீர்வாதம் கூறினான். யாக்கோபு வெளியேறிய சிறிது நேரத்திலேயே ஏசா வேட்டையாடிய உணவுடன் வந்தான். அப்பொழுதுதான் ஈசாக்குக்கு உண்மை புரிந்தது. ஈசாக்கு மிகுந்த நடுக்கமடைந்தான். ஏசா அழுதபடி, என் தந்தையே, எனக்கு ஒரு ஆசீர்வாதமும் இல்லையா என்று கேட்டான். ஆனால் முதன்மை ஆசீர்வாதம் ஏற்கனவே யாக்கோபுக்கு வழங்கப்பட்டிருந்தது. ஈசாக்கு ஏசாவையும் ஓரளவுக்கு ஆசீர்வதித்தாலும் அது குறைவானதாக இருந்தது. ஏசா யாக்கோபின் மீது கடும் கோபம் கொண்டு, என் தந்தை இறந்த பின் யாக்கோபை கொல்வேன் என்று மனதில் தீர்மானித்தான். இதை அறிந்த ரெபேக்கா யாக்கோபை பாதுகாப்புக்காக ஆரானுக்கு தன் சகோதரன் லாபானிடம் அனுப்ப திட்டமிட்டாள். இந்த அதிகாரமானது மனிதர்களின் ஏமாற்றங்களுக்கிடையிலும் தேவனுடைய தீர்மானம் எவ்வாறு நிறைவேறுகிறது என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது.